கொலை வழக்கில் கைதாகி தப்பிக்க முயன்ற குட்டை வசந்த் குறிபார்த்து காலில் சுட்ட காவல்துறையினர். குற்றவாளியின் அரிவாள் வெட்டால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட காவலர். விசாரணையின் போது நடந்த பரபரப்பு சம்பவம். கடந்த 27ஆம் தேதி அன்னைக்கு சிவகங்கை பக்கத்துல இருக்கக்கூடிய வேலங்குளம் கிராமத்தை சேர்ந்த பாரதிய ஜனதா கட்சியுடைய கூட்டுறவு பிரிவு செயலாளரான செல்வகுமார் அப்படின்றவரை அவருடைய வீட்டுக்கு வழியில இருசக்கர வாகனத்துல சிவகங்கை நோக்கி போயிட்டு இருக்கும் போது அப்ப நடு ரோட்ல இருசக்கர வாகனத்துல வந்த மர்ம நபர்கள் செல்வகுமார கடுமையா தாக்கியிருக்காங்க. அதை தொடர்ந்து அவர் சம்பவ இடத்திலேயே இறந்திருக்காங்க. இந்த சம்பவம் சிவகங்கை மாவட்டத்துல பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. இந்த நிலையில குற்றவாளிகளை உடனடியா கைது செய்யணும் அப்படின்னு சொல்லி பாரதிய ஜனதா கட்சியுடைய மாவட்ட தலைவர் தலைமையில பொதுமக்கள் சிவகங்கையில சாலை மறியல்ல ஈடுபட்டிருக்காங்க. இதை தொடர்ந்து காவல்துறை குற்றவாளிகளை தனிப்படை அமைச்சு தீவிரமா தேடிட்டு வந்திருக்காங்க. இந்த நிலையில வைரம்பட்டியை சேர்ந்த குட்டை வசந்த் அப்படின்ற வசந்தகுமார் இந்த சம்பவத்துல முக்கிய குற்றவாளியா கருதப்பட்டிருக்காங்க. அவரை போலீசார் கைதும் செஞ்சிருக்காங்க. அதை தொடர்ந்து கொலைக்கு அவர் பயன்படுத்தின ஆயுதங்களை பறிமுதல் செய்யறதுக்காக சிவகங்கை பக்கத்துல இருக்கக்கூடிய புதுப்பட்டி கண்மாய் கரையில இருக்கக்கூடிய கோவில் பக்கத்துல அவர் மறைச்சு வச்சிருந்த ஆயுதங்களை எடுக்கிறதுக்காக காவல்துறையினர் போயிருக்காங்க. அப்போ ஆயுதங்களை கைப்பற்றிட்டு இருக்கும் போது திடீர்னு பதுக்கி வச்சிருந்த அரிவாளால காவல் சார்பு ஆய்வாளர் பிரதாப் அப்படின்றவரை இந்த குட்டை வசந்த் கையிலேயே வெட்டியிருக்காங்க. அது தொடர்ந்து அங்கிருந்து தப்பிக்கவும் முயற்சி பண்ணியிருக்காங்களாம். இந்த நிலையில சிவகங்கை தாலுகா காவல் ஆய்வாளர் மணிகண்டன் குட்டை வசந்தோடைய காலில் சுட்டு அவரை பிடிக்க வேண்டியதா இருந்தது அப்படின்ற மாதிரி செய்தி ஒண்ணு வெளியாகி இருக்கு. அதை தொடர்ந்து சிவகங்கை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில தீவிர சிகிச்சை பிரிவுல குற்றவாளி வசந்தகுமாருக்கு முதலுதவி சிகிச்சை கொடுக்கப்பட்ட நிலையில மேல் சிகிச்சைக்காக மதுரை ராஜாஜி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் டோங்கரே பிரவீன் உமேஷ் மருத்துவமனைக்கு நேர்ல போய் காயமடைஞ்ச காவல் சார்பு ஆய்வாளரை நலம் விசாரிச்சிருக்காங்களாம். சிவகங்கை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில ஏராளமான போலீசார் பாதுகாப்பு பணியில ஈடுபட்டிருக்கிறது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு.